Hi guys, first is 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் வரணும். இது வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எந்த லெசன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு, இதுல எது வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த யூனிட் ஆஃப் லைஃப்ல 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பயோடைவர்சிட்டிலே 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் கிவன் டயக்ராம். டயக்ராம்ல வந்து ஏபிசிடி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஏபிசிடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஏ என்னது அப்படின்னா ஃபங்கை, பி என்னது அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம், சி என்னது அப்படின்னா மாஸ், டி என்னது அப்படின்னா ஆல்கே, இ என்னது அப்படின்னா நமக்கு இஎஃப் தேவை. ஓகே, ஏபிசிடி 4 தான் கொடுத்துருக்கோம். யூனிசெல்லார் ஆஸ் வெல் அஸ் மல்டி செல்லார் ஆர்கானிசம். ஏ வந்து என்னது அப்படின்னா அங்க யூனிசெல்லார்ல என்ன இருக்கு அப்படின்னா ஈஸ்ட் இருக்கு, மல்டி செல்லார்ல மற்றது எல்லாமே. ஸோ ஏ வந்து என்னது அப்படின்னா கரெக்ட். பி மல்டி செல்லார் ஆர்கானிசம், பி என்னது அப்படின்னா ஆஞ்சியோஸ்பம், எல்லாமே மல்டி செல்லார், கரெக்ட். சி என்னது அப்படின்னா யூனிசெல்லார் ஆஸ் வெல் அஸ் மல்டி செல்லார். சி என்னது அப்படின்னா மாஸ், அதுல யூனிசெல்லார் எதுவும் கிடையாது, மல்டி செல்லார் மட்டும்தான் இருக்குது, தப்பு. ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம், டி ஆல்கே, ஆமா எல்லாமே ஆட்டோட்ரோபிக். ஸோ ஏ பி டி 3 கரெக்ட். தேர்ட் ஆன்சர். 92, which one of the following are maximum number of species in Amazon rainforest? அமேசான்ல இருக்கிற ஆர்கானிஸ்டோட நம்பர்ஸ் வந்து நமக்கு தெரியும். என்ன இங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா பிளான்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 40,000, ஆம்பிபியன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 427, இன்வெர்டிபிரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,25,000 அண்ட் எபோ. ஃபிஷ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3,000. இப்ப இதுல எது மேக்சிமம் நம்பர் இருக்கு அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸ். Option reason. In Calvin cycle, recognition of CO2 acceptor molecule RUB is crucial. Calvin cycle RUBP ரொம்ப முக்கியம். ஆமா கரெக்ட். Absence of RUBP, Calvin cycle becomes interrupted. RUBP இல்லை அப்படின்னா சைக்கிள் நடக்காது, கரெக்ட். ஸோ என்னது அப்படின்னா ரெண்டும் கரெக்ட். எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னா ஏன் முக்கியம் அப்படின்னா அது இல்லைன்னா சைக்கிள் நடக்காது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணது, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். செல் சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அதோடது அப்படின்னா ஈஸ்ட், எக்ஸ் ஒய் இசட், அங்க என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்டோட ஜெனரேட்டிவ் டைம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், 90 நிமிஷம். ஈஸ்ட் எத்தனை இருக்கு அப்படின்னா 1 இருக்கு. ஒரு சைக்கிளுக்கு அப்புறம் இங்க எத்தனை ஈஸ்ட் இருக்கும் அப்படின்னா 2. ரெண்டாவது சைக்கிள் 2 இருக்குது அப்படின்னா அது எத்தனையா மாறும் அப்படின்னா 4. 4 எத்தனையா மாறும் அப்படின்னா 8. ஸோ எக்ஸ் 2, ஒய் 4, இசட் 8. அப்படி எது இருக்கு அப்படின்னா 3 சென்ஸ். செலக்ட் த கரெக்ட் மேட்ச். Zinc, heme, NADP, commodity inhibitor. Niacin carboxypeptidase, peroxidase used in a control of bacterial pathogen. நமக்கு ஈஸியா தெரியும் NADP, விட்டமின், niacin. ஹீம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பெராக்சிடேஸ், ஜிங்க் கார்பாக்சிபெப்டிடேஸ், காம்படேட்டிவ் யூஸ்ட் அஸ் பேத்தோஜன் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி எங்க இருக்கு அப்படின்னா A2 1 கண்டுபிடிச்சாலே போதும். B3, C1, D4. இமேஜ் கொடுத்து எது இன்கரெக்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. குரோமோசோம் ஆப்சன்ட் இன் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஆமா பாக்டீரியா இல்ல மொனிரால அது கிடையாது, கரெக்ட். கோல்ஜி பாடி, மாடிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் மெட்டபாலிசத்தை ஹெல்ப் பண்ணுது, பேக்கேஜ் பண்ணுது, ஸோ அதை கொஞ்சம் மாடிஃபை, கரெக்ட். லாங்கஸ்ட் நர்வ் செல், கரெக்ட். பிரசன்ட் இன் ஸ்பைரோகைரா, ஆல்கேல இருக்கு, பட் ஆப்சன்ட் இன் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இது என்னது அப்படின்னா ரைபோசோம். எல்லா ஆர்கானிஸ்ட்லயும் ரைபோசோம் காமன், ப்ரோகரியோட்டோ யூகரியோட்டோ. ஸோ ஆனா இங்க வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவில் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க.
இது தப்பு. ஸோ ஃபோர்த் இஸ் ஆன்சர். Adult hemoglobin contains 8 subunits. 4. ஸோ வந்து தப்பு. 4 subunits இருக்கும், 8 கொடுத்துருக்காங்க, தப்பு. The enzyme isolated from organism who normally lived under extremely high temperature are stable and retain their catalytic power at their high temperature. Enzymes வந்து நம்ம படிச்சிருக்கோம், ஹை டெம்பரேச்சர்ல இருக்கிற ஆர்கானிஸ்னால அவ்வளோ டெம்பரேச்சர்ல ஆக்டிவா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நார்மலா 40 சம்திங் தான் இருக்கும். ஸோ இது வந்து 80-90ல ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், 2 வந்து சரி, 1 ராங்கு, 2 வந்து கரெக்ட். தேர்ட் இஸ் ஆன்சர்ஸ். அப்சிசிக் ஆசிட் எது இன்கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்குறேன். It acts as a plant growth inhibitor and inhibitor of plant metabolism. Correct. ABA seed germination inhibit பண்ணும். Correct. Withstand deterioration of factors unfavorable growth. அந்த unfavorable conditionல இதுதான் வந்து growth கண்ட்ரோல் பண்ணுது. Most situation ABA antagonist to ethylene. ethylene கிடையாது, GA. ஸோ இது வந்து தப்பு. Fourth தான் ஆன்சர். Fourth is answer. இது incorrect. எது வந்து ஆக்சில் பிளாசன்டேஷன் அப்படின்னு கேட்குறேன். சைனா ரோஸ் ஆக்சில் பிளாசன்டேஷன். பி வந்து மார்ஜின், சோயாபீன் மார்ஜின், டொமேட்டோ ஆக்சில் பிளாசன்டேஷன், மஸ்டர்டு வந்து பெரைட்டல் பிளாசன்டேஷன், லெமன் ஆக்சில் பிளாசன்டேஷன், டயாந்தஸ் பிரைம்ரோஸ் ஃப்ரீ சென்டர், சன்ஃப்ளவர் பேசில், மேரிகோல்ட் பேசில். ஸோ எத்தனை அப்படின்னா சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன் 3. 2 is answer. Select the correct option for given diagram. Respirationல glycolysis முடிஞ்சு anaerobic fermentationல வந்து லாக்டிக் ஆசிட் உருவாகிற பாத்வேவும் எத்தனால் உருவாகிற பாத்வேவும் கொடுத்துருக்காங்க. பைருவிக் ஆசிடு லாக்டிக்காவோ இல்லை எத்தனாலவோ மாறும்போது ஃபர்ஸ்ட் இது எடுத்துப்போம். பைருவிக் லாக்டிக் ஆசிடா மாறும்போது ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஏன்றது பிஎம் வருது. என்ன ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா NA DHO இல்ல H2O என்ன ஆகுது அப்படின்னா NAD ஆக்சிடைஸ் ஆகுது. இங்க என்ன ஆகுது அப்படின்னா சேம் ப்ராசஸ். C அப்படின்றது என்னது அப்படின்னா NADH பிளஸ் H பிளஸ் நீ H2ன்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அது NAD ஆக்சிடைஸ் ஆகுது, NAD பிளஸ். ஓகேவா? இவ்வளவுதான் நடக்குது. இங்க FAD எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது, ஃபங்க்ஷன் ஆகாது. FAD எப்போ வரும் அப்படின்னா ஏரோபிக் கண்டிஷன்ல மட்டும்தான் வரும். இப்படி என்ன ஆப்ஷன் இருக்குது? A NADH2, C NADH2, B NAD, D NAD. A NADH, B NAD, C NADH, D NAD. So 2 is answer. மற்ற எதுவுமே வராது. FAD இருக்கிறத நீ எலிமினேட் பண்ணலாம் ஈஸி. என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஸ்லைம் மோல்டு அது வந்து சாப்ரோஃபைட்டு ஈகாலஜிக்கல் பிரமிட்ல அதுக்கான பொசிஷன் என்ன, எந்த டாபிக் லெவல்ல அதை வச்சிருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஈகாலஜிக்கல் பிரமிட்ல டீகம்போசர்ஸ்க்கு பொசிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கிடையாது. நன் ஆஃப் திஸ். கீழே இருக்குல்ல எது நான் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. Who think of infectious? Leprosy, infectious. Cancer, non-infectious. Diabetes, non-infectious. Typhoid, infectious. Pneumonia, infectious. Plague, infectious. Malaria, infectious. So non-infectious எத்தனை அப்படின்னா கேன்சரும் டயபெட்டிஸ் மெலிடஸும் சக்கரை நோயும். So answer is 2. Genetics. In polygenic inheritance, many genes are involved. பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னாவே நிறைய ஜீன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகே. ஹியூமன் ஸ்கின் கலர் அது எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. குட் எக்ஸாம்பிள். செலக்ட் த ஜீனோடைப் ஆஃப் கிவன் ஃபீனோடைப். ஃபீனோடைப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஜீனோடைப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டார்கஸ்ட் ஸ்கின் கலர், இன்டர்மீடியட், லைட்டஸ்ட் கலர். டாமினன்ட் யாரு அப்படின்னா அவங்க தான் ரொம்ப டார்க்கா இருப்பாங்க. ஹோமோசைகஸ் டாமினன்ட். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் எதுனா. இன்டர்மீடியட் ரெண்டுமே மிக்ஸ்டா இருக்கும். லைட்டஸ்ட் கலர் அப்படின்னா எல்லாமே ரெசிசிவ். ஸோ ரெண்டாவது ஆன்சர் ஈஸியாக எழுதலாம். ஸ்டேட்மெண்ட் 1
artificial classification system were based on mainly vegetative characters or on the androecium structure. Artificial vegetative எடுத்துக்கலாம் இல்ல sexual character எடுத்துக்கலாம். So statement 1 correct. Artificial classification system give equal weightage to vegetative and sexual. ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, both 1 and 2 are correct. டவுன் சிண்ட்ரோம்க்கு எது கரெக்டா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. பிராட் ஃபேஸ் கரெக்ட். ரெடிமெண்டரி கைனோகாஸ்டியா டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர் இது எல்லாமே வேற டிசீஸ். என்ன டிசீஸ் அப்படின்னா கிளினிக்கல் ட்ரில்ல கொஞ்சம் வரும், இன்னொன்று டர்னர் சிண்ட்ரோம்ல ஒன்று வரும். ஓகே, சைக்கோமோட்டர் அந்த தாட் கம்மியா இருக்கு. ஸோ ஏஇ ரெண்டும் டவுன் சிண்ட்ரோமுக்கான ஆன்சர். 4 இன்கரெக்ட். பாப்புலேஷன் growthக்கான இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டேன். எக்ஸ்போனன்ஷியல் growth கரெக்ட், எக்ஸ்போனன்ஷியல் growth கரெக்ட், லாஜிஸ்டிக் growth கரெக்ட், B+T இன்ட்ரின்சிக் ரேட்டா நேச்சுரல் இன்க்ரீசஸ் கரெக்ட் மாதிரியே தெரியும். இந்த இடத்துல என்ன அப்படின்னு மைனஸ் இருந்தா கரெக்ட், பிளஸ் இருக்கு தப்பு. 4th ஆன்சர். 4th ஆன்சர். In decomposition, which type of organism are involved? Decompositionக்கு யார் யார் உதவுறா? அனிமல்ஸ் ஹெல்ப் பண்ணும். யாரு எக்ஸாம்பிள் அப்படின்னா எர்த்வார்ம்ஸ். டெட்ரிவார்ம்ஸ் படிச்சோம். யூனிசெல்லர் ஆர்கானிசம் ஹெல்ப் பண்ணும், மல்டிசெல்லர் ஆர்கானிசம் ஃபங்கஸ் ஹெல்ப் பண்ணும். ஒன்லி ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம், ஆட்டோட்ரோபிக் டீகம்போசிஷன் ஹெல்ப் பண்ணாது. ஹெட்டரோட்ரோபிக் ஆர்கானிசம் பண்ணும். ABCE 2 is answer. இசட் ஸ்கீம்ல எலக்ட்ரான் அக்செப்டர் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. இசட் ஸ்கீம் நான் சைக்ளிக். பயோபைட்டின் எலக்ட்ரான் அக்செப்டர், அயன் சல்பர் புரோட்டீன் FES எலக்ட்ரான் அக்செப்டர், அடினோசின் கிடையாது, ட்ரைகுவாமிட்டின் இதெல்லாம் நம்ம படிச்சல. AB ஒன்லி எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ். கரெக்ட் மேட்ச் எதுன்னு கேட்கறாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்னது அப்படின்னா சிங்கிள் பாண்ட் வச்சிருக்கணும். 1 or more ட்ரிபிள் பாண்ட் கொடுத்துருக்காங்க, தப்பு. அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா என்னது அப்படின்னா 1 or more டபுள் பாண்ட், அது கரெக்ட். பால்மெட்டிக் ஆசிட் என்னது அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் நியூக்ளியோடைட்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அலனின் மோர் கார்பன் ஆட்டம் தென் குளுக்கோஸ். அலனின்ல ஒரு கார்பன் 2 கார்பன் தான் இருக்க போகுது. குளுக்கோஸ்ல 6 இருக்கும், 6 விட அதிகமால இங்க இல்ல. ஸோ இது தப்பு. ஸோ எது கரெக்ட் அப்படின்னா பி மட்டும் கரெக்ட். ஒன்லி பி. 2 is answer. In oocytes of some vertebrates, diploidy can last for எவ்வளவு நாள் அங்க டிலே ஆகும் அப்படின்னா months or years. 3 is answer. synaptimal complex crossing என்ன கேள்வி அப்படின்னா எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ண சொல்றாங்க. synaptimal complex ப்ரோஃபேஸ் 1 இங்க 2 கொடுத்துருக்காங்க, தப்பு. கிராசிங் ஓவர் ப்ரோஃபேஸ் 1 தப்பு. செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் அனாஃபேஸ் 1 கரெக்ட். ரீகாம்பினேஷன் ஆடியில் ப்ரோஃபேஸ் 1 அனாஃபேஸ் 1 கொடுக்குறது தப்பு. ஸோ 3 is answer. A lateral branch with short internode and each node bearing rosette of leaves and tuft of roots is found in the aquatic plant. Aquatic plantல இருக்கிற செடி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பிஸ்டியா லைகார்னியா. First and reason. Meiosis is very significant process in sexually reproducing organism for evolution. Meiosis sexual reproduction organismக்கு variations நிறைய கொடுக்குது, அது evolution முக்கியம், கரெக்ட். Meiosis increase in the genetic variability in the population of organism from one generation to next. Variations are very important for the process of evolution. Meiosis என்ன பண்ணுது அப்படின்னா ஜெனட்டிக்கலா வேரியேஷன் கொடுக்குது, அது அந்த பாப்புலேஷனுக்கு அடுத்தடுத்து வேரியேஷன் கொடுக்குது. ஓகே, எதுக்கு அது முக்கியம் அப்படின்னா எவல்யூஷன்ல வேரியேஷன் முக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். ஸோ நீ 2 கரெக்ட். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையானு. எவல்யூஷனுக்கு முக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஸோ 4th ஆன்சர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். போத் ஹெட்டிரோஸ்போரஸ் அண்ட் ஹோமோஸ்போரஸ் யார்ல இருப்பான் அப்படின்னா பிரியோஃபைட் ஹோமோஸ்போரஸ். ஆஞ்சியோஸ்போம் ஹெட்டிரோஸ்போரஸ், ஜிம்னோஸ்போம் ஹெட்டிரோஸ்போரஸ். டெரிடோஃபைட்ல தான் ஹோமோஸ்போர் ஹெட்டிரோஸ்போரஸ் ரெண்டுமே படிச்சுட்டு இருக்கோம். 2 is answer. பர்சன்டேஜ் கேட்கறாங்க எதுக்கு அப்படின்னா டை ஹைபிரிட் கிராஸ்க்கு. சரியா, நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா
இந்த phenotypeல எங்க வரும் அப்படின்னா F2ல வரும். அதெல்லாம் நீ பார்த்துதான் கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்க தேவையில்ல. ஸோ F2ல நமக்கு வந்து ஜீனோடைப் ரேஷியோ தெரியும். என்னது அப்படின்னா 1 2 2 4, அதுக்கப்புறம் 1 2 1 2 1. இந்த 1 யாரு அப்படின்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். இந்த 4 கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இவன் யார் அப்படின்னா நீ எதை வேணாலும் செய்யலாம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இங்க கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். ஸோ ஓகேவா? இது என்னது அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் வச்சுக்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இவனையும் அதே மாதிரி தான் ஸ்மால் ஆர் இது முடிஞ்சுதா? இந்த 1 2 ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இது ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் நீ ஃபைன் பண்ணிக்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் எத்தனை இருக்கு அப்படின்னா 1 இருக்குது. 1. இவனை எத்தனை இருக்க போறோம் அப்படின்னா 1 தான். இவன் எத்தனை இருக்க போறோம் அப்படின்னா 2. ஒரு ஆளுக்கு 6.25% அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியும். அதெல்லாம் மெமரைஸ் நம்ம வச்சிருக்கணும். ஸோ 1 6.25 6.25 2 இருக்கான் 12.5. fourth answer. Select the correct ascending order of the number of chromosome present in the organism. கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க. அதோட குரோமோசோம் எழுது, அதுக்கான நம்பர் எழுது, அசெண்டிங் ஆர்டர்ல எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேல் ஹனிபிக்கு எத்தனை குரோமோசோம் நம்பர் அப்படின்னா 16. ஃபீமேலுக்கு 32. மேல் ஹியூமன் 46. ஹியூமன் வித் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று கம்மியா இருக்கும் 45. ஃபீமேல் வித் டர்னர் சிண்ட்ரோம் டவுன் சிண்ட்ரோம் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகேவா? 46 + 7 21 ட்ரைசோமி 47 வந்து ஃபீமேல் வித் டர்னர் சிண்ட்ரோம்ல எக்ஸ்வா அவனுக்கு வந்து கம்மியா இருக்கும் 45. அவ்வளவுதான். இப்போ வந்து இதை நீங்க நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க 16 அசெண்டிங் ஆர்டர் 32 45 46 47 16A 32B 45E 46C 47D. இதை விட இது பெருசு. ஸோ இப்படி எங்க ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஏ இருக்கு. ஏக்கு அப்புறம் பி இ சி டி. 2 is answer. அடுத்தது எது கரெக்ட் ஃபார் கேன்சர் அப்படின்னு கேட்கிறாங்க. கேன்சர் செல்ஸ் கண்டெயின் இன்ஹிபிட் ப்ராப்பர்ட்டி ஆர் லாஸ்ட். இன்ஹிபிட் ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ்ட் பண்ணது கேன்சர் செல். ஓகே. The chemical carcinogen present in tobacco smoke even been identified as a major cause of lung cancer. புகையில இருக்கிற டொபாக்கோ தான், அதுல இருக்கிற கெமிக்கல் தான் லங் கேன்சர் காரணம். ஓகே. Cancer causing virus called oncogenic virus and genes called viral oncogen. Correct. Ionizing radiation like X-rays and non-ionizing rays like UV, gamma causing DNA damage leading to neoplastic crack. எல்லாமே கரெக்ட். இந்த ஒரு வார்த்தை தப்பு. எக்ஸ்ரே காமா இதெல்லாம் நான் அயனைசிங். அயனைசிங் யூவி தான் நான் அயனைசிங், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் நான் அயனைசிங். ஸோ இங்க வந்து அயனைசிங்க நான் அயனைசிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரேடு டிசீஸ் ஆஃப் த ஹியூமன். நம்ம ரொம்ப பயப்படுற டிசீஸ்ல இதுவும் ஒண்ணு. ஸோ எது கரெக்ட் அப்படின்னா ஏபிசிஇ. ஃபர்ஸ்ட் இஸ் ஆன்சர். மேட்ச் இட். த்ரோன் இன்செக்டிவோரஸ் பிளான்ட் லீஃப் டென்ட்ரில் பிளஸ் லீஃப் ஆஃப் ஸ்டோரேஜ். இதெல்லாம் நம்ம படிச்சது இதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுது. பிக்சர் பி கார்லிக் பொகமில்லோ. த்ரோன் எங்க இருக்கு அப்படின்னா பொகமில்லோல இருக்கு. ஏ வந்து 4. நீ 1 மேட்ச் பண்ணாலே கண்டுபிடிக்கலாம், மற்றதையும் கண்டுபிடி. பிக்சர் லீஃப் டென்ட்ரில் பி கார்லிக். டயக்ராம் நம்ம பார்த்தோம்னே அதுதான், இது முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணதான். LT = L0 + RT.
Growth in plant is largely less restricted to specialized regions of active cell division is called meristem. மெரிஸ்டம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால தான் இருக்கும். அதுதான் செல் டிவிஷனுக்கு growthக்கு எல்லாத்துக்குமே காரணம். இது வந்து கரெக்ட். Meristem which occur at the tip of the root and shoot of the produce secondary tissues are called secondary meristem. செகண்டரி டிஷ்யூல செகண்டரி மெரிஸ்டம் அப்படிலாம் கிடையாது, அது தப்பு. டிஃபரன்ஷியேட்டர் வந்தது தான் செகண்டரி, அதுல இருந்து வந்தது கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. 1 கரெக்ட், 2வது தப்பு. 2வது ஆன்சர். வெசல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி சைலம் ஆஃப், எந்த ஆர்கானிசத்துல சைலம்ல வெசல்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பிளாஸ்மோடியம்ல கிடையாது, மஸ்டர்ட்ல இருக்கு, பிரிஞ்சால் இருக்கு, ஆல்டர்னேடியா ஃபங்கஸ்ல கிடையாது, பைனஸ் கிடையாது, பிசி மட்டும்தான் இருக்கு. ஆன்சர் இஸ் 2. Select the correct match. SCR vacuous fat soluble pigments nucleolus. Tonoplast lipid synthesis carotenoid ribosomal RNA synthesis. Vacuous டோனோபிளாஸ்ட் இது ஒன்று கண்டுபிடிச்சி அப்படின்னாலே நீ ஈஸியாக ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்சிஆர் லிப்பிட் சிந்தேஸ், ஃபேட் சால்யூபிள் பிக்மெண்ட் கரோட்டினாய்டு, நியூக்ளியோலஸ் வந்து ரைபோசோம் ஆர்என்ஏ சிந்தேஸ். ஸோ 2 இஸ் ஆன்சர். கிளைகோஜன் செல்லோஸ் கரெக்ட் மேட்ச் தான். கைட்டின் ரைபோசோம்ஸ் ரைபோஸ். பிளான்ட் செல்வால் பிரான்ச்டு கைட்டின் பாலிசாக்கரைடு, ஆர்என்ஏ காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைடு. கிளைகோஜன் எங்க இருக்கு அப்படின்னா தெரியலன்னா விட்டுலாம். செல்லுலோஸ் பிளான்ட் செல்வால், பி வந்து 1, 2 இருக்கு. கைட்டின் ரைபோஸ், ரைபோஸ் வந்து ஆர்என்ஏல இருக்கு, டி 3. ஸோ A2. பிரான்ச்டு பாலிசாக்கரைடு, கைட்டின் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைடு. 2 இஸ் ஆன்சர். ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷனுக்கு இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் த மேஜர் அப்ரோச்சஸ் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். கரெக்ட், 1 ஆஃப் த. The process emasculation and bagging technique are involved. ஆமா நடக்குது. The female parent produce unisexual flowers. There are more need for emasculation. Unisexual flower அந்த emasculation தேவையில்லை அப்படின்னு படிச்சுட்டே இருக்கிறோம். இது தப்பு. ஸோ எது இன்கரெக்ட் அப்படின்னா 3வது. ஸோ 3 இஸ் ஆன்சர். இன்கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் ப்ரோகரியாட்டிக். குரோமட்டோஃபோர் இருக்குது, மீசோசோம் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது. எண்டோமெம்பரேன் சிஸ்டம் யாருக்கு இருக்கு அப்படின்னா யூகரியோட்டுக்கு மட்டும் தான் இருக்கும். தப்பு. இ தவிர்த்து மற்ற எல்லாமே கரெக்ட். ஸோ எது தப்பு அப்படின்னா இன்கரெக்ட் ஒன்லி இ. ஆன்சர் இஸ் 2. In all angiospermic plant only embryo are present in ovule. ஒண்ணுதான் இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. தப்பு. In citrus each ovule contains many embryos. கரெக்ட். அசன் தப்பு, ரீசன் கரெக்ட். 3rd is answer. The viability period of pollen grains highly variable. Correct. In some such rice and wheat, pollen grains last viability 30 minutes of this release, and some members of Rosaceae, Legum, Solanaceae, they maintain viability for months. Okay, ரெண்டுமே கரெக்ட். ஹைலி வேரியபிள் எப்படி வேரியபிள் ஆகுது? 30 நிமிஷத்துல இருந்து எவ்வளவு நாள் மந்த் வரைக்கும் வேரி ஆகுது. வேரியேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எப்படி வேரி ஆகுது அப்படின்ற டைமோட அமௌண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன், சாந்தோஃபில், மேக்ஸிமம் போட்டோசிந்தசிஸ், கிரானா, ஸ்லோமா, எல்லோ, ப்ளூ, ரெட். கரெக்டா மேட்ச் ஆகுது. லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னா கிரானா, டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமா, சாந்தோஃபில் எல்லோ, மேக்ஸிமம் போட்டோசிந்தசிஸ் ரெட் அண்ட் ப்ளூ. அப்படியே இருக்கு, நீ அப்படியே எழுதிருந்தா கரெக்ட். 2 is answer. In pond there are 50 water rice on plant in the last year. Through the reproduction 10 new plants are added, taking current population is 60. What is the birth rate of the plant? புதுசு ஆட் ஆனது 10, முன்னாடி இருந்தது 50 = 1/5 = 0.2.
2 is answer. Match the following columns. Adenine derivative, terpene derivative, gaseous hormone, carotenoid derivatives, ethylene, gibberellic acid, kinetic, abscisic acid, gaseous hormone, ethylene. C1 அப்படின்னு நீ கண்டுபிடிச்ச அப்படின்னா ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். A வந்து 3 அடினைன் டெரிவேட்டிவ் கைனட்டிக். B வந்து என்னது அப்படின்னா டெர்பின் டெரிவேட்டிவ் 2 carotenoid derivative abscisic acid. Sir, the first statement for protista. Heterotropic as well as autotropic type of organism present. Correct. Autotropy, heterotropy, ரெண்டுமே இருக்கு. Mostly member are unicellular, but some are multicellular. எல்லாமே unicellular மட்டும்தான். Some member are pathogen. Correct. All members having it எல்லாருக்கும் கிடையாது. Protista reproduce only by asexual. அவ்வளோலாம் கிடையாது. Asexual, sexual ரெண்டுத்துக்குமே பண்ணுவோம். So A மட்டும்தான் கரெக்ட். C யும் கரெக்ட். A, C. 3 is answer. Solanum, Nalangina are incorrect scientific name. Correct. ஏன் அப்படின்னா இங்க இருக்கு. The given scientific name brinjal, specific epithet starts with the capital letter, but it must start with the small letter. இங்க இருக்கிற ஸ்பெசிபிக் epithet ஸ்மால் வந்திருக்கு. ஓகே, இதுவும் கரெக்ட். ஏன் இது தப்பு அப்படின்னா இங்க எம் ஸ்மால்ல வந்திருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். Select the correct statement for 5 kingdom. Nuclear membrane absent in Monera. Correct. Nuclear membrane present in only fungi, plant and animalia. தப்பு. ஏன் அப்படின்னா புரோட்டிஸ்டாவே இருக்குது. Cell wall absent in animalia. Correct. Heterotropic mode of nutrition occurs in fungi and animalia. Correct. A, C, D. இது மூணு ஆன்சர். In flowering plants, structure and function of tissue would be dependent on location. Location is the structure, cell or functions. In flowering plant, basic structure and location of the tissue are 3 types of tissue system. என்னது அப்படின்னா எபிடெர்மல், கிரவுண்ட், வாஸ்குலர் அப்படின்னு 3 பிரிச்சிருக்கோம். ஸோ கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். Which of the following exit to conservation? Zoological exit to, wild safari exit to, botanical exit to. So all of this, fourth is answer. Select the alkaloid. Morphine alkaloid, cocaine alkaloid, alanine வந்து amino acid, nicotine alkaloid. A, B, D. Answer is 2. The disease causing are not unicellular organism. டிசீஸ் காஸ் பண்றவங்க எல்லாருமே யூனிசெல்லாரா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கரெக்ட். ரிங்வார்ம் காஸ்ட் பை இது பங்கை அண்ட் பிளேரியஸ் டிசீஸ் காஸ்ட் பை விச்சலேரியா. கரெக்ட். என்ன இது அசஸ்ல இருக்கு அப்படின்னா டிசீஸ் காஸ் பண்றவங்க யூனிசெல்லாரா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இட்ஸ் மீன் என்னது அப்படின்னா அவங்க மல்டி செல்லாராவும் இருக்கலாம். நீங்க கொடுத்துருக்க ரிங்வார்மோ பிலேரியாசிஸும் அந்த ஆர்கானிஸ் எல்லாமே மல்டி செல்லார். ஸோ இது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. Biofertilizers are organisms that enrich nutrient quality of the soil. Main resource of biofertilizers are bacteria, fungi and cyanobacteria. Correct. இதுவுமே கரெக்ட் தான். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are correct. தேங்க்யூ. மறுபடியும் சொல்றது அதே தான். பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு செப்பரேட் எல்லாம் கிடையாது, எல்லாமே சேர்த்து பயாலஜி. உன்னோட எய்ம் இது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். ஸோ ஆல் தி பெஸ்ட். இதை ட்ரை பண்ணுங்க.